ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் துபாயில் வந்து கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நாம் வீட்டிலேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. இங்கே வந்து கோவிலுக்கு வந்து பஸ்ஸில் தான் வந்து போக முடியும். ட்ரெயினில் வந்து நம்மளால் போக முடியாது. ஏன்னா இங்கே வந்து உள்ளக்க வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா பஸ் விட்டுருப்பாங்க. அதில் போய் தான் நம்ம வந்து இறங்கணும். ஆடி வந்தாவே நம்ம எல்லாருமே வந்து கோவிலுக்கு போவோம். அது வந்து யூஷுவலாகவே நம்ம எல்லாருக்குமே வந்து உள்ளது தான். இங்கே வந்து ஒரு கோவில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து அங்கங்கே வந்து கோவில் இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்பலாம் வீட்டிலேருந்து ரொம்ப கிட்டன்னு சொல்ல முடியாது. ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஆகும் நம்ம கோவிலுக்கு வந்து போகிறதுக்கு. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நாம் கோவிலுக்கு பஸ்லேருந்து இறங்கியாச்சுங்க. பஸ்ஸில் ஏறும்போது நான் வந்து வீடியோ எடுக்க வந்துட்டு மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது. நான் வந்து பஸ் வந்து அங்கே வந்து ரொம்ப கூட்டம்லாம் இருக்காதுங்க. நம்ம பஸ்ஸில் ஏறினோம் அப்படின்னா கார்டை வந்து டேக் பண்ணிவிட்டு ஏறிடலாம். ஏறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோவிலில் வந்து இறங்கிடலாம். இங்கே வந்து ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே வந்து நம்ம ஈஸியாக வந்து இடத்த வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். லொக்கேஷன் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். 2வது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, நம்மளுக்கு வந்து அந்தந்த பிளேஸை வந்து அலாட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து கண்டினியூஸாகவே வந்துட்டுருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து ஏறுறது, இறங்குறது பிரச்சனையே வந்து வராது. நம்ம வந்து ஈஸியாக வந்து போயிடலாம். இப்போ ஒரு டைம் 2 டைம் நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய வந்து நம்ம லொக்கேஷன் வந்து உங்களால் வந்து கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எப்போ பஸ்ஸு வருது, எப்போ பஸ்ஸு வந்து எத்தனை நிமிஷம் கழிச்சு வரும், இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிடலாம். அது நிறைய பேருக்கு தெரியும். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இறங்கியாச்சு. இறங்குனதுக்கப்புறமா உள்ளே போகிறோம். இப்போ இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்துலேயே நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு, அங்கே பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து சாப்பிட கூட போகலாங்க. ஏன்னா பக்கத்தில் ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. இந்த கோவிலில் வந்து அந்த ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு வந்து இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து பயங்கர வெயிலுங்க. போயிட்டு வந்து நம்மளால வந்து இப்போ இந்த வெயிலில் வந்து போயிட்டு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிரும். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் கொடை இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போங்க. கொடை, தண்ணி இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா டயர்ட் ஆச்சுன்னா நம்ம கொடை தான் நம்மளுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து எடுத்துகிட்டு போக இன்றைக்கி வந்து மறந்துட்டேன். அதனால ரொம்பவே வந்து டயர்டாக இருந்தது. ஏன்னா நீங்கள் வந்து இப்படி தான் ஃபஸ்ட் டைம் வந்து கோயிலுக்கு போகையில இதெல்லாம் மறந்துட்டு போனீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே வந்து பார்க்கிங் வந்து ரொம்பவே நீட்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து அதேமாதிரி நம்ம போகிறதுக்கும் சரி, நம்ம வந்து அந்த இடத்துல கரெக்டாக கிராஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டி வந்தாலும் ஸ்டாப் ஆயிரும். நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணிடலாம். அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் தான். இப்போ வந்து நம்ம வந்து கோவில் பக்கத்துலேயே போயிட்டுருக்கோம். இங்கே நிறையா வந்து எல்லாமே வந்து கோவில் தாங்க. பக்கத்தில் இருக்க எல்லா பில்டிங்குமே வந்து கோவில் தான். எல்லாரும் கும்பிட்றதுக்கு அது பக்கத்தில் வந்து எல்லா கோவிலுமே வந்து இங்கே வந்து இருக்கும். இப்போ நாம் வந்துட்டு கோவிலுக்கு வந்து உள்ளே போகிறோம். கோவிலில் வந்து என்னென்னா உள்ளே போகிற வரைக்கும் தான் என்னால் வந்து எடுக்க முடியும். உள்ளக்க வந்து நம்ம ஊர் மாதிரி என்ன செய்ய முடியாது அப்படின்னா காட்ட முடியாது. இங்கே வந்து அதுக்கு வந்து அலௌடு கிடையாதுங்க. ஏன்னா இங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஜஸ்ட்டு உள்ளே போகிற வரைக்கும் நான் இன்றைக்கி காட்டுறேன். இது வந்து நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நடக்கணும், அவ்வளோதான். ஈஸியாக வந்து போயிடலாம். நம்மளுக்கு வந்து வீடியோ எடுத்தனால கொஞ்சம் லாங்காக தெரியும் உங்களுக்கு. ஆனால் வந்து ஈஸியாகவே நம்ம வந்து சீக்கிரம் வந்து நடந்தோம் அப்படின்னா வந்து போயிடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறதுனால ரொம்ப மெதுவாக தான் வந்து நடந்து போயிட்டுருந்தேன். அதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா தான் வந்து இருந்தது. அப்படியே ஜாலியாக அப்படியே நடந்து போகிறது, இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஊர்லேயே வந்து நம்ம நிறையா கோவிலுக்கு போனோம் அப்படின்னா எல்லாரு கூடயும் போகிறது நம்மளுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும். நாமளும் வந்து எல்லாரு கூடயும் வந்து போவோம். கோவிலுக்கு போகையில் நம்ம ஊரில் என்னென்னா, நம்ம கோவில்னால் ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படின்னா, இப்போ நம்ம எந்த கோவிலுக்கு போகிறோமோ அந்த சாமியை மட்டும்தான் பார்க்க முடியும். இங்கே வந்து ஒரே இடத்துல எல்லா சாமியுமே வந்து வச்சுருப்பாங்க. அதான் ஒரு இது இங்கே. ஆனால் அதை வந்து என்னால் காட்ட முடியாது. அதுக்கு வந்து என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு போகிறது வந்து அது உள்ள நுழையிற வரை காட்டுறேன். 2வது என்னென்னா, இந்த கோவிலில் வந்து நம்ம ஊர் மாதிரி இருக்காது. இங்கே வந்து ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க. அந்த ஸ்வீட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டா சூப்பராக வந்து இருக்கும். அது என்ன ஸ்வீட் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஸ்வீட் வந்து நெய்யிலேயே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும். அதையும் நம்ம சாப்பிட்டு தான் இன்றைக்கி வந்து போகிறோம். அது வந்து எல்லாருக்குமே வந்து கொடுப்பாங்க. 2வது என்னென்னா, நம்ம வந்து லைனாக போய் நீட்டாக வந்து வாங்கிக்கலாம்.
அதுதான் இங்கே இருக்கிறதுலையே. நம்மளை எந்த இதுவும் வராது. நம்ம ரொம்ப கூட்டமாகவும் இருக்காது. நல்லா லைன் பை லைனாக வந்து ஒவ்வொருத்தவளாக வந்து வாங்கிட்டு போவாங்க. எல்லாருக்குமே வந்து கொடுப்பாங்க. நம்ம அதையும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பிடலாம். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த டர்ன் பண்ணோம் அப்படின்னா கோவில் தாங்க. அந்த தெரியுது இல்லையா? அதான் கோவில். இங்கே தான் வந்து போகிறோம். இப்போ நாம் உள்ளே நுழையிறதுக்கு இதை வந்து இந்த ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு இங்கே நிறைய கார்கள்லாம் இருக்கும். ஆனால் நம்ம ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணிடலாம். கிராஸ் பண்ணி இப்போ நம்ம உள்ளே வந்து போயிட்டோம் கோவிலுக்கு. இங்கே பாருங்கள், இதாங்க கோவில். கோவிலுக்குள்ளே போனோடனே நம்ம வந்து இந்த ஷூ செப்பல்லாம் வைக்கிறதுக்கு வந்து நம்ம ஊரில் வந்து இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் வந்து இருக்கும். இது செப்பல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி அந்த இதில் வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து உள்ளே நுழைஞ்சிடலாம். இது வரைக்கும் தாங்க என்னால் காமிக்க முடியும். இங்கே உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து மணிலாம் இருந்தது. ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. டெக்கரேஷன் வந்து நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. இப்போ உள்ளே போய் நம்ம சாமிலாம் கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்வீட், அது இதாங்க. நம்மளும் வந்து வாங்கியாச்சுங்க இன்றைக்கி. வாங்கி அதையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இதுதான் அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த மணியில் நல்லா சூப்பராக வந்து பூ வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னு. அதாங்க ஃபைனலாக நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம வெளியே வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து பஸ்ஸு வந்து வந்துருச்சு. நம்ம வேகமாக வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு பஸ்ஸு வரும் பாருங்கள். நம்ம வந்து அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓவர் வெயில் இல்லையா? அதனால் ரொம்ப நேரம் வந்து நிற்க முடியல. அந்த பஸ் நம்மளுக்கு வந்து விட்டது. இப்போ பஸ்ஸில் ஏறினவுடனே நான் உங்களுக்கு அந்த கார்டு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கார்டு இல்லாமல் தயவுசெய்து யாருமே வந்து போயிடாதீங்க. கார்டு இல்லைன்னா ஏற முடியாது. இப்போ போன உடனே நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி கார்டை வைக்கணும். கார்டை வச்சதுக்கப்புறமே உங்களுக்கு மேலே வந்து உங்கள் கார்டில் எவ்வளோ வந்து காசு வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ரிட்டன் இறங்கையிலேயும் எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து எடுத்திருக்காங்க அதையும் வந்து நல்லா கிளியராக வந்து இருக்குங்க. கார்டை வந்து நீங்கள் மேலே வைக்காதீங்க, கீழே வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். நான் கூட 2-3 டைம் வந்து மேலேயே வந்து வச்சேன். எனக்கு தெரியவே இல்லை சுத்தமாக. அப்புறமேட்டு அங்கே உள்ள ஒருத்தவங்ககிட்ட கேட்டு தான் வந்து கீழே வச்சே வந்து பழகினேன். இதெல்லாம் வந்து நம்ம பழகிக்கிறணும். மேலே வந்து நல்லா அந்த ஒயிட் கலர் லைட் தெரியுங்க, அந்த இடத்துல வைக்கக்கூடாது. கீழே வந்து டேக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நீங்கள் அது அந்த லைட்லேயே வந்து தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு. இந்த பேலன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபோன்லேருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மெட்ரோவில் போய் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். அது வந்து உங்கள் ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து மெட்ரோவில் இந்த கார்டு வாங்கும்போதே உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நீங்கள் வந்து அங்கேயே போட்டு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கார்டு ஒன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மந்த்லி ரீசார்ஜ் கூட இங்கே வந்து இருக்குங்க. அது வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது வந்து இங்கே உள்ள ஒரு பெனிஃபிட். இதாங்க அந்த கார்டு. இந்த மாதிரி கார்டு நீங்களும் வந்து வாங்கிக்கிறங்க. வாங்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. எங்கே வேணாலும் நம்ம வந்து போயிட்டு வரலாம். 2வது இங்கே வந்து மெட்ரோ, பஸ் 2மே வந்து எல்லா இடத்துக்குமே போகிறனால நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் வந்து இருக்கும். எங்கே போனாலும் நம்ம வந்து அதே மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. மெட்ரோவில் போனோம் அப்படின்னா மெட்ரோ, பஸ் 2க்குமே வந்து ஒரே இதாக வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து அது வந்து வேரியேஷன் வந்து மாறாது. நம்ம ஊர் மாதிரி இந்த ட்ரெயினில் போனால் ஒரு பைசா, பஸ்ஸில் போனால் ஒரு பைசா அது வந்து இருக்காது. இங்கே வந்து சேம் வேரியேஷன் தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை. ஏன்னா நான் போன இதில் வந்து நான் செக் பண்ணியிருக்கேன். அதே காசு தான் வந்து எடுத்திருப்பாங்க இங்கே உள்ளதுக்கு. அதனால் எனக்கு அது 2 ஒன்றா இருக்க மாதிரி தான் தெரியும். மோஸ்ட்லி நான் 2யுமே வந்து யூஸ் பண்ணுவேன் எப்போயுமே. நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் அப்படியே ஒரு இது எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து சரியாக கொஞ்சம் கிளார் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, நம்மளுக்கு வந்து வீடு வந்துருச்சுங்க. கார்டை டேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறங்கியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்குள்ள வீடியோ. இப்போ நாம் வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு ரொம்பவே வந்து டயர்டாக இருந்தது. போகிற வழியிலேயே நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, தலையே சுற்றின மாதிரி இருந்துக்கும்ல, அந்த மாதிரி இதாகிடுச்சு. ஓவர் வெயில் இல்லையா? அதனால் வீட்டுக்கு போயிட்டு சும்மா வந்து அர்ஜென்ட் பிரியாணின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி அர்ஜென்ட்டாக ஒரு தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு சும்மா லைட்டாக ஒரு பிரியாணி மாதிரி பண்ணிவிட்டு தயிர் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதாங்க அர்ஜென்ட்டில் தான் வச்சேன். ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம எனக்கு எப்போயுமே வந்து நம்ம பார்த்து வச்சோம்னா நல்லா வராது. நம்ம வந்து அதே கொஞ்சம் அவசரமாக வச்சோம்னா சூப்பராக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.